ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மஞ்சுளா. இன்றைக்கி நாங்கள் வெப் சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். வெப் சீரியல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? ஆங்கிலம் தெரியாததால் உங்களுக்கு பிடித்த சீரியல்களை பார்க்க முடியலையா? கவலையே வேண்டாம், உங்களுக்காகவே தமிழ் டப்பிங்கில் கலக்கும் டாப் 10 வெப் சீரியல் லிஸ்ட்டோடு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் ஆக்ஷன், த்ரில்லர், அறிவியல், புனைக்கதை, சாகசங்கள் என பலவிதமான சீரீஸ்கள் இருக்குது. அதுவும் மிரசாயூர், டாம் கிளான்சி ஜாக் ரியான், ஸ்ட்ரேஞ்சர் திங், ஒன் பீஸ், மணி எய்ட் ஸ்டெர்லின், ஆலிஸ் இன் போர்ட்லேண்ட், வெனிஸ்டே, த விட்சர், கார்னிவல் மற்றும் கோப்ரா காய் போன்ற திரைப்படங்கள் தமிழ் டப்பிங்கில் கிடைக்குமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்கள் யூடியூப் சேனலில் பேரை சொல்லி வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் என்னென்ன சீரியல் இருக்குது, அதில் உங்கள் ரேங்கிங் எந்த சீரீஸ் முதலிடத்தில் இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப் 10 தமிழ் டாப்பிங் சீரியல்கள். முதலில் பார்க்க போகிற சீரியஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கு. இந்த படத்தின் கதை சுருக்கம். 1980களில் நடக்கும் ஒரு மர்மமான கதை. ஒரு சிறுவர் காணாமல் போன பிறகு அவனது நண்பர்களும் அவனது குடும்பத்தினரும் ஒரு இளம் சைக்கோனிக்கலிஸ்டுடன் பெண்ணுடன் சேர்ந்து மர்மத்தை அவிழ்க்க முயற்சிக்கிறாங்க. இது தாங்க கதை சுருக்கம். இதில் மொத்த சீசன் 4, 5வது சீசன் வரவிருக்கிறது. அடுத்ததாக பார்க்க போகும் சீரியஸ் மிர்சாப்பூர். இது பிரைம் வீடியோவில் வெளியாகியிருக்கு. இதன் கதை சுருக்கம். கள்ள துப்பாக்கி வியாபாரத்தை மையமாக கொண்ட இந்த சீரீஸ் அதிகாரம், வன்முறை மற்றும் அரசியல் சதி நிறைந்த ஒரு கேங்ஸ்டர் கதையாகும். இதன் மொத்த சீசன்கள் 3, 4வது சீசன் வரவிருக்கிறது. இதில் மொத்த எபிசோடுகள் 29. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரீஸ் ஒன் பீஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருக்கு. இந்த சீரீஸில் கதை சுருக்கம். பிரபல ஜப்பானிய அனிமேஷன் சீரீஸ் லைவ் ஆக்ஷன் தொடர். ஒரு சாகச பயணத்தில் கடற்கொள்ளையர்களின் குழு ஒரு பெரிய புதையலை தேடி செல்கிறது. இது தாங்க கதை சுருக்கம். இதில் ஒரு சீசன் வந்துவிட்டது. 2வது சீசன் 2026ஆம் ஆண்டு வெளியாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது மணி எய்ட் பெர்லின். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருக்கு. இதன் கதை சுருக்கம். மணி எய்ட்ஸ் சீரீஸில் ஸ்பின் ஆஃப் கொள்ளை கும்பலின் தலைவன் பெர்லின் வாழ்க்கை மற்றும் அவனது பெரிய கொள்ளை திட்டங்களை பற்றி பேசும் ஒரு அதிரடி சீரியலாகும். இதில் சீசன்கள் 1, எபிசோடுகள் மொத்தம் 8. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரியஸ் டாம் கிளான்சிஸ் ஜாக் ரியான். இது அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியாகியிருக்கு. இதன் கதை சுருக்கம். ஒரு முன்னாள் இராணுவ வீரர் மற்றும் CIA அனலிஸ்டான ஜாக் ரியான் பலவிதமான சர்வதேச சதித்திட்டங்களை கண்டறிந்து பயங்கரவாத தாக்குதல்களை எப்படி முறியடிக்கிறார் என்பதை பற்றிய கதையாகும். இதில் மொத்த சீசன்கள் 4 ஆகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரியஸ் ஆலிஸ் இன் போர்ட்லேண்ட். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருக்குங்க. இதன் கதை சுருக்கம். ஜப்பானிய த்ரில்லர் சீரீஸ். ஒரு குழுவினர் விசித்திரமான ஒரு நகரத்தில் சிக்கி உயிர் வாழ பல ஆபத்தான மற்றும் மர்மமான விளையாட்டுகளை விளையாட வேண்டியுள்ளது. இதே இதனுடைய கதை சுருக்கம். இதில் சீசன்கள் 2 முடிந்தது. 3வது சீசன் வர இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரியஸ் வெனிஸ்டே. இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருக்கு. இதன் கதை சுருக்கம். ஆடாம்ஸ் குடும்பத்தின் மகளான வெனிஸ்டே ஒரு அண்டர்வேர்ல்ட் பள்ளியில் சேர்ந்த பிறகு நடக்கும் பல மர்மமான கொலைகளை அவிழ்க்கும் கதையாகும். இதில் காமெடி மற்றும் திகில் கலந்த ஒரு தனித்துவமான சீரீஸ். இது மொத்தமாக 2 சீசன்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரீஸ் த விட்சர். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருக்குங்க. இதன் கதை சுருக்கம். ஃபேன்சி மற்றும் அட்வென்ச்சர் வகையை சேர்ந்த இந்த சீரீஸ் ஆண்ட்ரேஜ் ஸ்பாகோவஸ்கி எழுதிய புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த கதை கெரால்ட் என்ற அரக்கர்களை வேட்டையாடும் ஒருவரை பற்றியது. இதில் சீசன்கள் 3, 4வது சீசன் வர இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரீஸ் கார்னிவல் ரோ. இது அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியாகியிருக்குங்க. இதன் கதை சுருக்கம். ஃபேன்சி மற்றும் அறிவியல் புனைக்கதை கலந்த இந்த சீரீஸ் தேவதைகள், ட்ரேட்ரிஸ் போன்ற மந்திர உயிரினங்கள் வாழும் ஒரு நகரத்தில் நடக்கும் மர்மமான கொலைகளை பற்றியது. இதில் மொத்த சீசன் 2.
அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் சீரியஸ் கோப்ரா காய். இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருக்குங்க. இதன் கதை சுருக்கம்: 1980களில் பிரபலமான கராத்தே கிட் திரைப்படத்தின் தொடர்ச்சி. பழைய கதாபாத்திரங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கும் கதை. இதில் மொத்த சீசன்கள் 6. இந்த சீரியல்களை ஆங்கிலம் தெரியாத அனைத்து மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எல்லா சேனலும் வளர நீங்கள் தான் காரணம். அதே போல் எனது சேனலும் வளர உதவுமாறு என் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுளா. பாய்.